ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் மந்த்ரா. இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம சயின்ஸுக்கு எந்த புக் வந்து மெயின்ஸ்க்கு ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி போட்டிருக்கேன். ஸோ என்னோடய சாய்ஸ் வந்து இந்த என்சிஆர்டி அகெயின் அரிஹந்த் பப்ளிகேஷன் புக்கு தான். இது ஜென்ரல் சயின்ஸ்க்காக 6th to 12th என்சிஆர்டி சிலபஸ்லேருந்து தேவையில்லாததெல்லாம் எடுத்துகிட்டு தேவையானது யூபிஎஸ்சிக்கோ அந்த மாதிரி இப்போ வந்து போட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இது ஸ்டேட் பிஎஸ்சிக்கும் யூபிஎஸ்சிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதர் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்குமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ ஸோ மூணையுமே கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு தேவையான டாப்பிக்கை வந்து இப்போ எல்லாம் நம்ம கவர் பண்ண முடியலைனாலும் மெயின்ஸில் வந்து சயின்ஸை வந்து நம்ம ஒமிட் பண்ண முடியாது. ஏன்னா ப்ரிலிம்ஸில் கூட ஒமிட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் மற்றதுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம். பட் இதில் வந்து நம்ம மெயின்ஸ் கிளியர் பண்ணால் சயின்ஸ் கண்டிப்பாக படித்தே ஆகணும். ஏன்னா இதில் பயோ வந்து ரொம்ப மேஜராக ப்ளே பண்ணும். ஸோ அதே டைம் இப்போல்லாம் கெமிஸ்ட்ரியையும் நம்ம ஒமிட் பண்ண முடியாது, ஃபிசிக்ஸையும் ஒமிட் பண்ண முடியாது. ஏன்னா சில சாப்டர்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்னால எனக்கு ஓரளவுக்கு சயின்ஸை பற்றி நாலேஜ் இருக்கும். ஸோ இதில் வந்து எந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் வருங்கிறத வந்து நான் பின்னாடி வீடியோவில் போடுறேன். பட் இப்போ வந்து இந்த புக்கு இதுக்குள்ளே உள்ள கண்டென்ட்டு, ஸோ இதில் எந்தெந்த சாப்டர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியங்கிறத ஒரு சிம்பிளாக நான் வந்து சொல்கிறேன். ஸோ இதை அடுத்த வீடியோவில் வந்து இதை பற்றி டீட்டெயிலாக ஒரு சாப்டர் வைஸாக போடுறேன் நான். இப்போ வந்து உள்ளே பார்த்தோன்னா நம்ம ஃபிசிக்ஸில் வந்து சில சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ இது ஏன் முக்கியமாக நம்ம சொல்கிறோன்னா, இப்போ வந்து கன்னியாகுமரியில் வந்து அந்த அணுக்கனிமம்லாம் பிரித்து எடுக்கிறதுக்கு சுரங்கம் அமைக்கிற பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் பார்க்கும்போது நம்மளுக்கு சில இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஸோ அந்த ஏரியாவை டச் பண்ணி ஃபிசிக்ஸ்லேருந்து வர சான்ஸ் இருக்கும். அட்டாமிக் அந்த அணு உலைகள்லாம் வச்சுருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து ஃபிசிக்ஸோ வந்து இங்கே வந்து ரொம்ப ப்ளே பண்ணும். சில எனர்ஜி இப்போ ரொம்ப க்ரீன் எனர்ஜிலாம் வரதுனால இந்த சாப்டர் பார்த்திங்கன்னா இதுலேருந்து சான்சஸ் இருக்குது கொஷின் அதிகமாக வர. ஸோ அதுவும் படிக்காமல் போக முடியாது. ஸோ சில கான்செப்ட்ஸ் வந்து நமக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா செமிகண்டக்டர் வந்து பிளான்ட்லாம் இப்போ வந்து இந்தியாவில் கொண்டு வர்றாங்க. ஸோ அந்த இதுவுமே வந்து நமக்கு ஃபிசிக்ஸில் தான் வரும். இது வந்து எலக்ட்ரானிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாப்டர்ஸில் வந்து செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸில் வந்து இதில் வரலாம். ஸோ அதனால் இதில் வந்து சில சாப்டர் வந்து நம்ம வந்து ஒமிட் பண்ணவே முடியாது. ஸோ எது முக்கியமாக இருக்குன்னு நமக்கு சில ஒரு ஐடியா வரும். ஃபுல்லாக படிக்கலைனாலும் இந்த தெர்மோடைனமிக்ஸில் பார்த்திங்கன்னா சில சாப்டர்ஸ் முக்கியமாக இருக்கும். நமக்கு கரண்ட் அஃபேர்ஸோட எந்த சாப்டர்ஸ் வந்து நமக்கு ஒத்து போகும்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃபிசிக்ஸை கண்டிப்பாக படித்தாகணும். ஸோ ஃபார்முலா இல்லைனாலும் ஜென்ரல் கான்செப்ட் நம்மளுக்கு எது ரொம்ப யூஸாக இருக்குமோ அந்த சாப்டரில் உள்ளதை வந்து கெமிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா ஸோ இந்த மாதிரி ஃபிசிக்ஸில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் டாபிக்ஸை. கெமிஸ்ட்ரியில் பார்த்தோன்னா கெமிஸ்ட்ரியும் அதே மாதிரி சில டாபிக்ஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. கெமிஸ்ட்ரியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சாப்டர்ஸ் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஆசிட், பேசஸ், சால்ட்ஸு. ஸோ மெட்டல்ஸ் இருக்குது, நான் மெட்டல்ஸ் இருக்குது, கார்பன் காம்பவுண்ட்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது அது எல்லாமே நீங்கள் வந்து ஒமிட் பண்ண முடியாது. அதே போல் இந்த சாப்டர்ஸ் பார்த்திங்கன்னா இதையுமே ஒமிட் பண்ண முடியாது. கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் பாருங்கள், இதுலேயுமே ட்ரக்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்டிலைசர் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ் தான். ஸோ பொல்யூஷன் வர்றதுனால இதை ஃபுல்லாக அதில் எடுத்து போட வேண்டியிருக்கும். ஸோ இந்த சாப்டரை நீங்கள் ஒமிட் பண்ண முடியாது. அதுக்கடுத்து இந்த சாப்டர் பார்த்திங்கன்னா இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர்ஸ் தான். என்வாயர்மெண்டல் கெமிஸ்ட்ரி பற்றி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த புக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஒரு புக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி ஒரு புக்கில் இருந்தே தேவையானது வந்து நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்து பயோ பார்த்திங்கன்னா பயோ வந்து சுத்தமாக ஒமிட் பண்ணவே முடியாது. ஏன்னா பயோடைவர்சிட்டி அது வந்து ரொம்ப முக்கியமான சாப்டர் தான் இப்போ உள்ள ட்ரெண்டுக்கு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சில சாப்டர்ஸை வந்து ஒமிட் பண்ணிடலாம். பட் இப்போ ஜெனட்டிக்ஸ் வந்து நீங்கள் ஒமிட் பண்ண முடியாது. ஏன்னா ஜெனட்டிக்ஸில் வந்து இப்போ வந்து இந்த ஒய் குரோமோசோம் பற்றி போயிட்டுருக்கு. ஏன்னா அது வந்து எலிமினேட் ஆகுது ஜீன் பூல்லேருந்து. ஸோ அதனால் மேல் பாப்புலேஷன் வந்து குறைஞ்சி போயிடும். ஸோ அதனால்
இந்த ஜெனட்டிக்ஸில் அந்த ஏரியாலேருந்து உங்களுக்கு கொஷின் வரலாம். ஸோ ஜெனட்டிக்ஸ் அவாய்ட் பண்ண முடியாது. மற்றது சில சாப்டரை விட்டால் கூட சில சாப்டரை வந்து நம்ம பார்த்துட்டே இருந்தோன்னா அது வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தெரியும். அனிமல் ஃபிசியாலஜி பார்த்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான். இதுலேயும் நீங்கள் ஒமிட் பண்ண முடியாது. ஏன்னா லாஸ்ட் இயர் மெயின்ஸில் வந்து இதுலேருந்து விட்டமின்ஸ் கொஷின் வந்து பெரிய கொஷினில் வந்திருந்தது. ஸோ இந்த மாதிரி பார்த்தோன்னா பயோவில் வந்து எல்லாமே உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் சாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெல்த் அண்ட் டிசீஸாக இருக்கட்டும், என்வாயன்மெண்டல் பயாலஜியாக இருக்கட்டும், பயோடைவர்சிட்டியாக இருக்கட்டும், இது பார்த்திங்கன்னா எல்லா சாப்டர்ஸுமே நீங்கள் ஒமிட் பண்ணவே முடியாது. இதை கண்டிப்பாக நீங்கள் தரவாக படிச்சுட்டு போனால் தான் எழுத முடியும். அது மாதிரி வரவும் செய்யும் கொஷின். அது மாதிரி இதுலேருந்து படிச்சிங்கன்னா அது யூஸ்ஃபுல்லாக வேறு இருக்கும். பொல்யூஷன் இருக்குது, பயோடெக்னாலஜி இருக்குது. ஸோ என்னோடய சஜஷன் வந்து இந்த புக்கிலேருந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து எல்லாமே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ எல்லாம் படிச்சுக்கலாம். பட் டெக்னாலஜிக்கு வந்து வேறு ஒரு 1-2 சாப்டர்ஸ் நியூ கரண்ட் அஃபேர்ஸோடு ரிலேட்டாக பண்ணுறத வந்து நீங்கள் நெட்லேருந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சயின்ஸை கவர் பண்ணுறதுக்கு இந்த ஒரு புக்கு வந்து தாராளமாக போதும். ஸோ என்னோடய சஜஷன் வந்து இந்த ஒரு புக்கு தான் ஃபார் சயின்ஸ் ஃபார் குரூப் 2 மெயின்ஸ். ஸோ இன்னும் அடுத்த வீடியோவில் ஜியாகிரஃபி பற்றி நான் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ.